வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அரசியலில் புதிய திருப்பம், தாவேகா புதிய தமிழகம் கூட்டணி அமைகிறதா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 1907ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் பயணித்து வருகிறது டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தும் ஒட்டப்பிடாரம் நிலைக்கோட்டை பகுதியில் புதிய தமிழகம் வென்றது. 2016ஆம் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 3 தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. அதன் பிறகு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியலின இனத்திலிருந்து வெளியேற்றி ஓபிசி பிரிவில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தார். இந்த கோரிக்கையை ஏற்றதால் பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வந்தார். பிரதமர் மோடியே பட்டியல் வெளியேற்றம் பற்றிய உறுதியளித்த நிலையில் 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று தென்காசி தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் பட்டியலின வெளியேற்றம் குறித்த எந்த முடிவையும் பாஜக அறிவிக்காததால் அதிருப்தி அடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிட்டது. அதன் பிறகு 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி தோல்வியை தழுவினார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் தேவேந்திர குல வேளாளர் வங்கியை கணிசமாக வைத்துள்ளது புதிய தமிழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளன. புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி சமீபத்திய நகர்வுகள் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தே அமைந்துள்ளன. குறிப்பாக ஆளும் திமுக அரசு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை கண்டு கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டுகிறார். மாநிலங்களவை தேர்தலுக்காக அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ள நிலையில் அதனை கடுமையாக விமர்சனம் செய்தார். 2 கோடிக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் உலகெங்கும் பரவி கிடக்கின்றார்கள் என்று குறிப்பிட்ட அவர் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூட இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். வாக்குகளை அள்ளி கொடுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் திராவிட கட்சிகளால் முக்கியமான காலங்களில் ஏமாற்றப்படுகிறோம் என்பதனை புரிந்து கொள்வார்களா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார். இதனால் வரும் தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி சேர வாய்ப்புகள் உள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது. ஏனெனில் விஜயின் அரசியல் கருத்துக்களை கிருஷ்ணசாமி தொடர்ச்சியாக ஆதரவு தெரிவித்து வருகிறார். தாவேகாவின் முதல் மாநில மாநாட்டில் விஜய் முன்வைத்த அரசியலுக்கு பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு என்ற விஷயத்திற்கு ஆதரவு தெரிவித்த கிருஷ்ணசாமி தமிழகத்தில் புதிய விடியலை உருவாக்கும் என்று கருத்து தெரிவித்து இருந்தார். அதன் தொடர்ச்சியாக திமுகவை வீழ்த்த விஜய் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அட்வைஸ் செய்திருக்கிறார். சமீபத்தில் நீட் விவகாரத்தில் கூட விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.